இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு புறா விருந்தோம்பிய கதை. வேடன் ஒருவன் வனத்தில் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று சூறாவளி காற்றுடன் மழையும் வரவே தங்குவதற்கு இடம் தேடி அலைந்தான். கடைசியில் பெரிய மரத்தடியை அடைந்தான். பகவானே, இந்த வேளையில் உன்னை விட வேறொருவர் காப்பாற்றுவதற்கு இல்லை என்று அவன் முணுமுணுத்து கொண்டான். அதே நேரத்தில் அம்மரத்தில் இருந்த ஒரு ஆண் புறா இவ்வளவு காற்று மழை ஆகியும் தன் பெட்டை புறா இன்னும் திரும்பவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தது. இன்னும் என் நாயகி வரவில்லையே, அவளை யாராகிலும் பிடித்து விட்டார்களோ என்னமோ தெரியவில்லையே என்று புலம்பலை கேட்டுவிட்ட வேடன் வலையில் அகப்பட்டிருந்த அந்த பெண்புறா உடனே, ஓ பிராணநாதா, முற்பிறப்பில் செய்த வினைப்படி ஏதேது எவ்வப்பொழுது நேட வேண்டுமோ அது அவ்வப்பொழுது நேர்ந்தே தீரும். நாம் வீட்டுக்கு வந்திருக்கும் இந்த வேடனுக்கு குளிர் முதலாகிய துன்பம் நீங்க உதவுங்கள். வந்த விருந்தை ஓம்பாவிட்டால் அவன் தன் பாவத்தை வீட்டுக்காரனுக்கு கொடுத்துவிட்டு வீட்டுக்காரின் புண்ணியத்தை கொண்டு போய் விடுவானாம். ஆகையால் இவ்வேடன் நம் மனைவியை பிடித்திருக்கிறான் என்று மனத்தில் கோபப்படாமல் இயன்ற வரையில் உதவுங்கள் என்று கூறியது. ஓ, நீ இவன் வலையில்தான் அகப்பட்டுள்ளாயா? என்ன கொடுமை என்று வருந்தியது ஆண்புறா. அதை விடுங்கள், வரவேண்டியது வரும், பட வேண்டியது பட்டே ஆக வேண்டும். முதலில் வந்துள்ள விருந்தியாலேயே கவனியுங்கள், பெண்புறா மீண்டும் வற்புறுத்தியது. உடனே ஆண்புறா, வேடனே, உன் வரவு நல்வராகுக, இது உன் இடமாக எண்ணிக்கொள் என்றது வேடனிடம். முதலில் என் குளிரை போக்கேன் என்றான் வேடன். புறா எங்கோ சென்று எரியும் கொல்லியை கொண்டு வந்து நனையாமல் ஓரங்கட்டியிருந்த சருகளின் மேல் வைத்து எரிய செய்தது. வேடன் குளிர்காய ஆரம்பித்தான். அத்துடன் சும்மா இருக்கவில்லை அந்த ஆண்புறா. வேடனே, உன்னை குளிர்காய வைக்கத்தான் என்னால் முடிகிறது. முன் செய்த தீவினையால் நான் பறவையாய் இருக்கிறேன். என்னிடம் உன் பசிக்கு தர உணவுப் பொருள் எதுவும் இல்லை. இப்போது மனைவியை இழந்த துன்பத்துடனும் உன்னை சரிவர கவனிக்க முடியாத கையாலாகாத தனத்துடனும் இருக்கின்ற நான் இச்சரீரத்தை வைத்து கொண்டிருப்பதில் பலன் ஏதும் இல்லை. எனவே என் உடலை புசித்தவாறு பசியாறு என்று சட்டென்று நெருப்பில் விழுந்து விட்டது.